அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9/10/2024 அன்று வக்ரம் பெறுகிறாரு. அப்படி வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள காலகட்டமான 8/10/2024 வரை உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. அப்படி ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 9/10/2024 அன்று வக்ரம் பெறுகிறாருங்க. அப்படி வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள காலகட்டமான 8/10/2024 வரை உள்ள தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்கள்ல பெரும்பான்மையான கிரகங்கள் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதும் கூட சற்று கடினமானதாக இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வந்து கொண்டே இருக்குங்க. அப்படியே நீங்கள் செலவு செய்வதை தவிர்த்தாலும் கூட நிறைய செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துங்க. லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடைய உதவிகள் தக்க தருணத்தில் கிடைப்பது உங்களுடைய மனதிற்கு ஆறுதலை தரும் விதமா அமையிருக்கு. ரிஷபராசினியர்களான நீங்கள் திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு மட்டுமில்லாமல் அவர் கூடிய விரைவில் வக்ரகதியில் செல்ல இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால எவருடனும் வாக்குவாதம் செய்வதையும் கோபமாக பேசுவதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சக்திக்கு மீறி யாருக்காகவும் எதற்காகவும் வாக்குறுதிகள் அளிப்பது வேண்டாங்க. புத்திரஸ்தானத்தில் சூரியன், கேது இணைந்திருப்பதால் குழந்தைகளுடைய நலன்ல அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிச்சுமைகளும் வெறுப்பை ஏற்படுத்துங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளும் பிள்ளைகளும் கவலை அளிக்குங்க. மேலதிகாரிகளுடைய நியாயமற்ற கண்டிப்புகள் எதிர்காலத்தை பற்றிய கவலையை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கும்பராசியில் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால உங்களுடைய வேலைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஒருவேளை ரிஷபராசினியர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. ஆனால் அந்த வேலை என்பது மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலையா தாங்க இருக்கும். இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கூடிய விரைவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையின் அடிப்படையாக உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இல்ல வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள மிகவும் பாடுபட வேண்டி இருக்குங்க. புதிய முதலீடுகளை இத்தருணங்கள்ல கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அப்படியே முதலீடுகள்
முயற்சிகளில் ஈடுபட்டாக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை வரும்போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் இறங்குவது மிக மிக நல்லதுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு பழைய கடன்கள் கவலையை அளிக்கலாங்க. சக கூட்டாளிகளினாலும் கூட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. எப்பொழுதும் முன்பணத்தை வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது நல்லது. மிகவும் சிரமமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தவிர்க்க உதவுங்க. அதே போல் புதிய வாய்ப்புகள் தாமதமாகி கிடைக்குங்க. அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் சோர்வை ஏற்படுத்துங்க. வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். குறிப்பாக நடிகர் நடிகைகளுக்குள்ளான போட்டி பொறாமை அதிகரிக்குங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல கல்வி முன்னேற்றம் என்பது நல்லபடியாகவே நீடிக்க இருக்குதுங்க. ஆனால் அதன் பிறகு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. ஏன்னா அதற்கு பிறகு தேவையற்ற கவலைகள் மனதை அரிப்பதுடன் பாடங்கள்ல மனம் ஈடுபடுவதை கூட பாதிக்குங்க. தவறான பழக்க வழக்கங்களை நீங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நெருங்கி பழக வேண்டாங்க. குறிப்பா சக மாணவிகளுடன் நெருங்கி பழகுவதையும் பேசுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு அதனால் உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதற்கு அது தகுந்தால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. நீங்கள் பாடுபட்டு உழைத்து பலன் குறைவாகவே இருக்குங்க. அடிப்படை வசதிகள் குறைவில்லாது கொடுத்தும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் என்பது சற்று குறைவாக தாங்க இருக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பல குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க. குழந்தைகள் பிரச்சனை ஒன்று மன நிம்மதியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விவாகத்துக்கு காத்துள்ள கன்னியருக்கு, அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறாருங்க. அவர் கூடிய விரைவில் வக்ரம் பெற இருக்கிறாரு. அதனால் இந்த அறிவுரையை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சோழிங்கபுரம் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியை தரிசித்தல் மிகச்சிறந்த பரிகாரமா அமைது ரிஷபராசினருக்கு.